Hi friends, நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைவேல நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்கல, திடீர்னு சடனாக வந்து பிரேக் ஃபெயில் ஆகிடுச்சு, நம்மளால் பிரேக் பிடிக்க முடியல, பிரேக் பிடிச்சாலும் நிற்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பைபாஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரு, லாரி, பஸ்ஸு எல்லாமே போகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடனாக வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது வந்து பிரேக் பிடிக்கல, உங்கள் வண்டிக்கு வந்து பிரேக் பிடிக்கல, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க பிடிக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டா வந்து டக்குன்னு நின்றோம் அப்படிங்கிற மைண்ட்லேருந்து முதல்ல வெளியில் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பதட்டப்படக்கூடாது. ஸோ வண்டியில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அஜிச்சோ அப்பப்பா அப்படின்னு பதட்டப்படக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வண்டியில் சாவியை வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஸோ சாவியை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வண்டியை வந்து டேர்ன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்குது, யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ ஹேண்ட் பிரேக் பண்ணலாம், அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் சடனாக ஹேண்ட் பிரேக் புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து லிவர் அந்த ஒயர் மூலிமா போய் தான் வந்து நமக்கு வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணுது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு சடனாக இழுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து டக்குன்னு ஜாம் ஆகிடும். ஸோ அப்படி ஜாம், அதாவது வீலை வந்து டக்குன்னு கவிடும். ஸோ அப்படி கவரப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வீல் தான் வந்து ஹேண்ட் பிரேக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தமாரி கொடுத்துருக்கப்போ வந்து நீங்கள் சடனாக புல் பண்ணி இழுத்துக்கிறப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து வண்டி ரொட்டேஷன் ஆகிடும். ஸோ அந்தமாரி ரொட்டேஷன் ஆகிறப்போ வந்து நம்ம அதுவும் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ சின்ன ஒரு விஷயமா வந்து நம்ம பெருசாக்கிடுவோம். ஸோ அதனால் பதட்டப்பட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நல்லா வண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு முன்னாடி வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ உங்களை தவிர உங்களுடைய முன்னாடி வர வண்டிக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் லைட் முன்னாடி இருக்கிற ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணுங்கள், ஹாரன் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருங்க, அவங்களுடைய கவனத்தை அவங்க பக்கம் கொண்டு வாங்க. ஸோ அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து வண்டி பின்னாடி வந்து எந்த வண்டி வரல போகல அப்படின்னா, இல்லை ஒரு நியர்பையில் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வண்டியை ஃபுல்லாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து இந்தமாரி வந்து வண்டியை வந்து அப்படி பொறுமையாக வளைச்சி ஓட்டுங்க. ஸோ அந்த வளைச்சி ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவி ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சாவி ஆஃப் பண்ணக்கூடாது. இந்தமாரி வளைச்சி ஓட்டுறப்போ உங்களுக்கு பின்னாடி வர வண்டிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க வண்டியை ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வண்டியை தாராளமாக நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அந்தமாரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கீரை வந்து ஸ்லோவாக ரிடியூஸ் பண்ணி வரலாம், அதாவது 5 4 3 2 1 அப்படின்னு வரலாம். ஸோ அது அந்தளவுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது. ஸோ வந்து அதை எப்படி வந்து நம்ம ஒரு 5 செகண்டில் வண்டி எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஐ பட்டனில் போடுறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி கீர்லேயும் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சடனாக வந்து கொண்டு போய் ஃபஸ்ட்டு கீரை போட்டோ இல்லை செகண்ட் கீர் போட்டோ நம்ம டாப்பில் போயிட்டு இருப்போம். ஸோ ஃபிஃப்த்தில் போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு சடனாக வந்து ஃபஸ்ட்டு கீர் போடுவோம், இல்லை செகண்ட் கீர் போடுவோம், வண்டி நிற்கும். பட் ஆனால் வந்து அது ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணிடும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வண்டி அப்படியே வந்து இன்ஜின் ஃபுல்லாக குறையிறதுனால அப்படியே பேக் வீல் தூக்குற அளவுக்கு வந்து அதுக்கு பவர் இருக்குது. ஸோ அதுமாரி பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ இல்லை வந்து உங்களுக்கு கீர் பாக்ஸில் உள்ள கீர் பல்லுகளெல்லாம் வந்து தெரிச்சிடும். ஸோ அந்தமாரி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் பிரேக். இப்போ ஹேண்ட் பிரேக் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹேண்ட் பிரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு வந்து ஆக்சிலேட்டர் கிளச்சை வந்து கால் எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? ஸோ அந்தமாரி வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்படி பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ வண்டி 100% தாராளமாக நிற்கும். ஸோ நம்ம பயப்படவே தேவையில்லை. இன்கேஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸுங்கிறத விட 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம தாராளமாக அதை பயன்படுத்தி வண்டியை சீக்கிரமாகவே நிப்பாட்டிடலாம். ஸோ வண்டி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், நம்ம வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஹேண்ட் பிரேக் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கீர் எப்படி அப்ளை பண்ணணும், கீர் எப்படி வந்து ரிடியூஸ் பண்ணணும், எப்படி ரிடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்களுக்கு எந்த வண்டியுமே பிரேக் ஃபெயிலியராக ஆகிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தானே வழியே, மற்றபடி இது ஒரு பயமுறுத்துகிற வீடியோவே கிடையாது.